தீயன் தக்கு ஹே தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு ஹே தையன் தீயன் தக்கு தீயன் தக்கு ஹே தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கையர் ஆடிடும் பவா நதியில் போற்றி சொல்லடியோ முப்பாட்டின் காலம் தொட்டு முப்போகம் யாரால கல்மேடு தாண்டி வரும் காவேரி நீரால சேத்தோட சேர்ந்த வேத நாத்து விடாதா நாத்தோட சேதி சொல்ல காத்து வராதா செவ்வாழ செங்கரும்பு சாதி மல்லி தோட்டந்தான் எல்லாமே இங்கிருக்க ஏதுமில்ல வாட்டந்தான் நம்ம சொர்க்கம் என்பது மண்ணில் உள்ளது வானில் இல்லையடி நம்ம இன்பம் என்பது கண்ணில் உள்ளது கனவில் இல்லையடி தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கையர் ஆடிடும் மகாநதியை போற்றி சொல்லடியோ இந்த பொன்னி என்பவள் தென்னாட்டவர்க்கு அன்பின் அன்னையடி இவள் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தீப மங்கையடி தளபதி 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 வெற்றி கழகம் வெற்றி கழகம் வெற்றி கழகம் வருங்கால தமிழக முதல்வர் வருங்கால தமிழக முதல்வர் தளபதி 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 வெற்றி கழக கொடியேறுது நம்ம சனத்து விதி மாறுது வெற்றி கழக கொடியேறுது மக்கள் ஆசை நிஜமாகுது வெற்றி கழக கொடியேறுது நம்ம சனத்து விதி மாறுது வெற்றி கழக கொடியேறுது மக்கள் ஆசை நிஜமாகுது தளபதி 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 வருங்கால முதல்வர் வருங்கால முதல்வர் தளபதி 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 வருங்கால முதல்வர் தளபதி தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் வருங்கால தமிழக முதல்வர் இந்த பக்கம் ரெண்டு லைனா எல்லாமே அங்கே கீழே எடுத்து வைங்க அதுவும் கொடுங்க அங்கே கீழே வராங்க தளபதி கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருமே தளபதிக்கு தம்பிக்கு அவர் சார் இருங்க இதுக்கப்புறம் தளபதி தான் தளபதியினுடைய அடுப்பு அங்க இருக்குமா இங்க போலாம் அடுப்பு எல்லாம் கரெக்டா போதா இடையில அறுப்பு விடாங்க அம்மா தண்ணி அங்கே ஊத்தாதீங்கம்மா தண்ணி சட்டியில வேற சட்டியில ஊத்துங்க எல்லாரும் सर टीवी के में आप भी एक मेंबर हो गए सर कई तोड़ेगा
डॉन है, साउथ का डॉन है। वो देखो तलपा बिलपा मारेंगे சொல்லி अपने बीजेपी पार्टी के लिए बहुत राउडी इन एक्शन। பொங்கல் ஆரம்பிக்கலாம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், ராஜா பொங்கலோ பொங்கல். ரெண்டு நல்லாசியுடன் நல்வாழ்த்துக்களுடன் இன்று வந்து பொங்கல் விழா, மாட்டு பொங்கல் மிக சிறப்பாக நடந்து வருகிறது. எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த அனைத்து தமிழ் நல்வுள்ளவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் இன்வைட் பண்ண சிறப்பு அழைப்பாளர்கள் எல்லாமே வருகை தந்திருக்காங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். காட்பாடா பகுதியிலிருந்து தளபதி ரசிகர்கள் வந்திருக்காங்க. அவங்களையும் நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். தம்பி வேண்டுவாங்க. அதே போல இந்த விழாவை இன்னும் சீரும் சிறப்பமாக எல்லாம் சேர்ந்து சிறப்பாக பண்ணி கொடுக்குறோம். எல்லாருக்கும் நன்றி. எல்லா குழந்தைகளுக்கும் புத்தாடை பொங்கல் திருநாளை முன்னிட்டு நிறைய செய்தி ஆசைப்படுறோம். இங்க இருக்கிற மக்கள் நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். எங்க தளபதி பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும். தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. கட்சி ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் மக்களுக்கு செஞ்சுட்டு இருக்காரு. அவர் எடுத்திருக்கிற ஒவ்வொரு அடியும் பார்த்து தெளிவா நிதானமா மக்களுக்கு என்ன தேவையோ என்ன பிரச்சனைகளை எப்படி தீர்க்க முடியுமோ அப்படிலாம் செஞ்சுட்டு வராரு. அதே வழியில இன்னைக்கு மும்பையில நாங்க தளபதி விஜய் நாயகம், தளபதி விஜய் நூலகம், தளபதி விஜய் இளைஞா நூலகம், தளபதி விஜய் குடியகம், இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களை தளபதி திட்டங்களை எடுத்து மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம். இருக்கிற மக்களும் எங்க மேல அன்புலையும் எங்க மேல தளபதிகளோட அன்புலையும் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. இன்னும் எல்லாரும் உங்களுடைய ஆதரவு தேவை. எங்க தளபதி அவர்கள் உங்க வீட்டுல உங்க மகனா, உங்க அண்ணனா, உங்க தம்பியா வராரு. கண்டிப்பா அவருக்கு முழு ஆதரவு நீங்க கொடுங்க. வருங்காலத்தில் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல சிஎம், நல்ல முதலமைச்சர் வரத்துக்கு நாம தான் யாரை பார்த்து சிந்திச்சு நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு, யாருக்கு ஓட் பண்ணா நல்லது செய்வாங்க அப்படின்னு பார்த்து பண்ணுங்க. நீ பணத்துக்கு ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஜெயிக்கிறவங்க வந்து நாளைக்கு அந்த பணத்தை வந்து நான் சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் மக்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம மக்களுக்கு நல்லது செய்யறவங்க தான் என்னைக்குமே சமூக அக்கறை உள்ள ஒரு மனிதனாகவும் மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தோடு செய்யறவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி எங்கள் தளபதி வழியில நாங்களும் எங்கள் தளபதி தோழர்களும் மும்பையில நிறைய செயல்கள் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். எங்கள் தளபதி சொல்வார், சொல்லல்ல முக்கியம், செயல்தான் முக்கியம். அதுக்கு ஒரு உதாரணமா பாருங்க. வருஷம் தொடர்ந்து பொங்கல் விழாவை தமிழர்களை ஒன்று சேர்த்து அவங்களை இந்த மாதிரி அழகாக பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். அது 2வது வருடமா இந்த வருஷம் நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து இது நடைபெறும். அதே எங்களை பார்த்தும் நிறைய பேர் வந்து பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் வந்து எங்களுடைய சொந்த பணத்தில் மக்களுக்கு சொந்த பணத்தில் தளபதிக்காகவும் மக்களுக்காகவும் நாங்கள் தளபதி சொல்லி நிறைய விஷயங்கள் மக்களுக்கு செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த இப்போ இருக்கிற கட்சியில் இருக்கிறவங்களுக்கே மக்களுக்கு சேவை செய்யறது யோசிப்பாங்க. எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நாங்கள் ஒரு பொது நலமாக இந்த ஓராண்டில் மட்டுமே 15 லட்சம் ரூபாய்க்கு மேலே மக்களுக்கு நாங்கள் சேவைகள் செஞ்சுருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் தயாரி வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒன்று தான், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் மக்களுக்கு வந்து நல்லது செஞ்சுட்டே இருங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு என்னென்ன உங்களால் செய்ய முடியுமோ அவங்க பிரச்சனைகள் தீருங்க. மக்களோட மக்களாக இருங்க, மக்களோட பயணிங்க. கண்டிப்பாக மக்கள் எங்கள் தளபதி அவர்களுக்கு 2026 பேராதரவு கொடுத்து அவரை ஒரு சிஎம்ஓ உட்கார வைப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஏன் ஒரு உதாரணத்துக்கு நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன். பார்த்தீங்கன்னா நாம் எல்லாமே தமிழ்நாடு நம்ம தாய்நாடு. அந்த தமிழ்நாட்டை விட்டுட்டு இங்கே வந்து எல்லாரும் ஒவ்வொரு பகுதியில் சில பேர் வந்து ஒரு நல்ல வருமானத்தில் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, நல்லா இருக்காங்க. சில பேர்
தமிழ்நாட்டில் ஒரு தலை சிறந்த ஒரு நல்ல தலைவன் வந்துட்டா, ஒரு நல்ல தலைவர் வந்துட்டா அது எங்கள் தளபதியாக தான் இருக்க முடியும். அவருக்கு நாம் அந்த வாய்ப்பை கொடுத்தனா தமிழ்நாட்டில் அவர் எல்லாமே நல்லது மக்களுக்கு கண்டிப்பாக செய்வார். அரசியலில் இல்லாத 28 வருஷமாக அவர் ரசிகர் மன்றமாக இருந்து, நற்பணி இயக்கமாக இருந்து, மக்கள் இயக்கமாக மாறி இப்போ கட்சியாக வந்து தொடர்ந்து 28 வருஷமாக எங்களோட மக்களுக்கு செய்யணுன்ற ஒரே ஒரு நோக்கம் தான் செஞ்சுட்டு இருந்தாரு. இப்போ கட்சியாக மாறிருக்கு. அவருக்கு ஒரு அதிகார பவர் வேணுங்கிறதுக்காக தான் மக்களுக்கு அவர் இறங்கி அரசியலில் வராரு. கண்டிப்பாக அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய ஊதியம், ஒரு உழைப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நம்ம மக்களுக்காக அவர் நினச்சிட்டு வராரு. நான் நீங்கள் காட்டுற அன்புக்கு ஒரு நன்றி கடன் பண்ணிருந்தாரு. அந்த நன்றிக்காக அவர் 2026 வராரு. இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே ஊரில் ஓட்டர் ஐடி வச்சிருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்க, கண்டிப்பாக அவருக்காக நாங்களே உங்களை கூட்டு போய் ஓட் பண்ணி திரும்ப கூட்டு வர வரைக்கும் எல்லா வேலையும் செய்வோம். நான் அந்த மகாராஷ்டிரா கதையை சொல்ல மாட்டேன். இந்த கதை என்னன்னா, இப்போ நம்ம வெளிமாநிலத்துலேருந்து வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் எல்லாமே செய்யக்கூடிய, மக்களை பற்றி யோசிக்கக்கூடிய மக்களுக்கு என்ன அன்றாட தேவைகள் பார்த்தீங்கன்னா உணவு, உடை, இருப்பிடம் தான் சொல்லுவாங்க. அது சிறப்பாகவே கொடுத்துட்டா மக்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு அடிப்படை வசதிகள் என்ன, மக்களுக்கு என்ன தேவை அப்படின்ற ஒரு விஷயத்தை தளபதி அவர்கள் நல்லாவே பண்ணி வச்சிருக்காரு. அதை அரசியலில் போனால் மட்டும்தான் மக்களுக்கு நான் என்னால் செய்ய முடியுன்ற ஒரு நம்பிக்கை தான் அவர் வராரு. அந்த மாதிரி அவர் வரும்போது தமிழ்நாட்டில் தலைவர் சிஎம் ஆகிட்டார்னா நாமெல்லாம் வெளிமாநிலம் கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லைங்க. நம்மளே தமிழ்நாட்டில் போய் மக்கள் அவர் அங்கே நம்மளுக்கு என்ன செய்யாதுன்ற ஒரு தளபதி கண்டிப்பாக அந்த மாதிரி யோசிங்க. ஒரு நல்ல தலைவன் இதுக்கு முன்னாடி யார் என்ன பண்ணாலும் தெரியாது. 2026 மேலே தமிழ்நாடு மாறப்போகுது, ஆட்சி மாற்றம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது மாறதான் போகுது. அதே போல் இங்கே எல்லாரும் இந்த விழாவுக்கு அழைப்பேற்று வந்த எல்லாருக்கும் நன்றி. இன்னொரு விஷயம் சொல்லல, செயல்தான் முக்கியம். அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் பார்த்தீங்கன்னா, போன டிசம்பர் 4ஆம் தேதி தளபதி விஜய் சார் அன்னைக்கு வந்து ஓட்டர் ஐடி கேம்ப் வச்சுருந்தோம். ஒரு 150 பேருக்கு மேலே ஓட்டர் ஐடி பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருடைய கார்டும் இன்றைக்கி நாங்கள் எடுத்து வந்திருக்கோம். அதுதான் சும்மா பேருக்காக செய்கிற கட்சி கிடையாது தமிழக வெற்றி கழகம். ஒன்லி மக்களுக்காக செஞ்சு கொடுத்தே ஆகணுன்றது தான் எங்களுடைய தளபதியுடைய கட்டளை, ஆணை. அதை நாங்கள் தொடர்ந்து மும்பையில் இதுக்கப்புறம் இன்னும் சிறப்பாக செய்வோம். அந்த ஓட்டர் ஐடி யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அவங்க இங்கே இருந்தீங்கன்னா வந்து எங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். இல்லைன்னா எங்களுடைய கடையில் சுரா டிராவல்ஸ் கடையில் வந்து கூட உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டை கலெக்ட் பண்ணிங்க. எல்லாம் 75% ஓட்டர் ஐடி கார்டு நாங்களே எடுத்து வச்சுருக்கோம். உங்கள் கார்டை வாங்கிங்க. வராதவங்களுக்கு என்னன்றது இன்னொரு 10-15 நாள் அவங்களும் வந்துடும். அவங்களுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி கொடுப்போம். அந்த மாதிரி மக்களுக்கு எங்கெங்கே பகுதிகளில் என்னென்ன தேவையோ அதெல்லாம் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா விலையில்லா விருந்தகம் சாய்பாபாவுக்கு விருந்த நாளை முன்னிட்டு வியாழக்கிழமை அன்று தொடர்ந்து இப்போ ஒரு 8 மாதமாக மக்களுக்கு இங்கே நம்ம அலுவலகம் முன்னாடி சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். மக்களே சாப்பிட்டு அவர் எப்படி புண்ணியெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி ரொம்ப பெருமைப்படுறாங்க. யார்ப்பா நீங்கள் அப்படின்ற மாதிரி. இது எல்லா புகழும் பேர் எல்லாமே எங்கள் தளபதி விஜய் நாங்கள் மட்டும்தான் போய் சேரணும். ஏன்னா அவருடைய வழியில் நாங்கள் பயணிக்கிறோம். கண்டிப்பாக அவருடைய ரசிகனா நாங்கள் என்ன செய்வோம் அதை கண்டிப்பாக செய்வோம். அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் இப்போ தொடர்ந்து வச்சு நாங்கள் ஒரே பகுதியில் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து கிருஷ்ணா பகுதியில் சாப்பாடு கொடுத்தோம். அடுத்து இளநீ சோப்படம் கொடுப்போம். அதுக்கப்புறம் அரிசி படம் கொடுப்போம். அதுக்கப்புறம் வருடத்தில் கொடுப்போம். இந்த மாதிரி எல்லா பகுதிகளிலும் எங்கள் தோழர்கள் இருக்காங்க, எங்கள் தளபதி சொந்தங்கள் இருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த விஷயங்களை நாங்கள் செஞ்சு கொடுப்போம். மக்களுக்கு இதுக்கப்புறம் தளபதின்ற ஒரு பேரில் மும்பையில் வேற மாதிரி ஒரு சேவைகள் இருக்கும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்தவங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தை பிறந்தால் வழி பிறக்கும், நிச்சயம் வழி பிறக்கும். அதே போல தளபதி வந்தால் தமிழ்நாடே சிறக்கும். நன்றி. அனைவரும் வருகிறவர்கள தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். இப்பொழுது நமது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை கழகம் சார்பாக கடந்த 500 நாட்களாக கல்வி பணியை தொடர்ந்து நடத்தி அந்த பிள்ளைகளுடைய கண் திறப்பை திறந்து கொண்டிருக்கின்ற நமது இளைஞரணி தலைவர் சுப்பிரமணியன் அவர்கள் நிறைய பணிகளை செய்வதற்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல நண்பர், நல்ல தம்பி, நல்ல அண்ணன், நம்ம வீட்டு பிள்ளையாக அவர் இருக்கின்றார். யாரையும் பார்க்கறதில்ல, யாரும் மூஞ்சியும் பார்க்கறதில்ல. நான் இவங்களுக்கு தான் செய்வேன், அவங்களுக்கு தான் செய்வேன், எனக்கு வேண்டியவங்க எனக்கு வேண்டாதவங்க இல்லை. இங்கேருந்து வாசியில் இருந்துமே வந்திருக்காங்க.
நிகழ்வுக்கு வாசிகள் இருந்தாங்க பாட்டுங்க. அந்த அளவிற்கு யாரையும் பாடப்பட்டிருந்தாங்க, யாரையும் வேறுபாடு இல்லாமல் அவர் செய்து கொண்டிருக்கின்ற அந்த தொண்டு நமக்கு வருகின்ற இந்த 2-3 மாதத்திலே நீங்கள் எல்லாம் இரவு மகளாக அவருடன் கூட இருந்து நம்ம கூட இரவு மகளாக இருப்பார். நம்ம இந்த 2 மாதம் அவர் கூட இருந்து எல்லா பணிகளையும் செய்து அவரையும் நாம் அரசியல் பாராது மற்ற எதுவும் நாம பொதுநல சேவகர் ஒரு தொண்டனாக நம்ம வீட்டு பிள்ளையாக அவரை நாம் உயர்த்தி கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே அவர்களை நாம் வருகின்ற இந்த தேர்தலிலே நாம் எல்லாம் சேர்த்து அவருக்கு ஒரு உறுதியாக இருந்து வெற்றி பெற செய்ய வேண்டும். அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு நாம் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து ஒவ்வொரு வீடாக வருவோம். ஒவ்வொரு வீடா வந்து உங்களுக்கு என்ன குறைகள் இருக்கு, என்ன நம்மளால செய்ய முடியும், என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு செய்யறதுக்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கல்வி நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க ஆசிரியர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாகவும் இளைஞரின் தலைவர் திரு சுப்பிரமணியன் அவர்களை கொண்டாடப்பட்டு வரவேற்பார். ஒரு குழந்தைக்கு அப்படியே ஒரு வேலையே போகும். டேய் இப்போ வேடா சவுண்ட் போட்டோ அடுத்து தலைவா பேரணப்பா ஹரிகரன் ஹரிகரனுக்கு புத்தாடை வழங்கப்படுகிறது. சக்திவேலுக்கு புது புத்தாடை வழங்கப்படுகிறது. அடுத்தப்பா ஹரிகரனுக்கு புத்தாடை வழங்கப்படுகிறது. ஹரிகரன் முத்திரனுக்கு புத்தாடை வழங்கப்படுகிறது. யாரும் நமது சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் எம்எல்ஏ அண்ணன் அசல் ஷேக் அவர்களை தமிழக வெற்றிகளும் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். எல்லாம் கையெழுப்பா அவர் பொன்னாடை போத்தி கௌரவிக்கிறார். இப்பொழுது பொன்னாடை போத்தி தலைவர் சுப்பிரமணியன் அவர்கள் வரவேற்பார். कैलेंडर है हम लोग ने लॉन्च किया 1000 कैलेंडर करना है. எங்கள் அழைப்புதலை ஏற்று எங்கள் அழைப்புதலை ஏற்று வருகை தந்ததுக்கு மிக நன்றி. வலிவிடுங்க போங்க
வெளி மாநிலத்தில் இருந்தாலும் நமக்குள்ள ஒரு முன்னுரிமை கிடைக்கிற மாதிரி நம்மளுடைய உழைப்பாக நடந்திருக்கும், செயலாக நடந்திருக்கும். நம்ம கரெக்டாக செய்வோம். இந்த நேரத்தில் நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் அவங்கள வரவேற்று கௌரவப்படுத்தலாம் இருக்கும். இளையமன்ற தலைவர் சத்குரு அவர்களுக்கு முன்னாள் மாவட்ட இளைஞரணி தலைமை சார்பாக தலைவர் சிவராமன் அவர்கள் மரியாதை கரும்பு இருக்கா ப்ரோ? கரும்பு கரும்பு வரலண்ணா ஞாபகங்களா இல்லை போட்டோ எடுத்துக்கணும் ப்ரோ. போட்டோ போட்டோ எடுத்து அவர்களுக்கு கரும்புன்னு ஒன்று கொடுக்கும் விஜய். போட்டோ யாரும் எடுக்கும் இல்லை விஜய்க்கு போடலாம். இன்னொரு கரும்பு கரும்பு இந்த துப்புரவு பணியாளர் தூய்மைப்படுத்துறவங்க இவங்களையும் நான் மரியாதைப்படுத்தணும்னு நினைச்சது என்னன்னா, நான் பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டு கல்வியில் கூட தம்பி நான் டெய்லி பார்ப்பேன். இன்னைக்கு நாம் சுத்தமாக நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கிறோன்னா இந்த மாதிரி இல்லாதவங்க ஒரு கீழே லெவல்லேருந்து வரவங்கள தான் நம்ம என்றைக்குமே உயர்த்தி பார்க்கணும். மேலே இருக்கிறவங்கள பெருசாக பார்க்கக்கூடாது. நம்மள மாதிரி மிடில் கிளாஸில் இருக்கிறவங்கள அவங்களுக்கு என்ன பண்ணலாம், அவங்களுக்கு என்ன செய்யலாம்னு யோசிக்கணும். அந்த மாதிரி தம்பிக்காக நாங்கள் சில அன்பு பரிசுகள் நம்மளுக்கு கொடுக்குறதா இருக்கு. அதே மாதிரி நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா விஜயகுமார் இந்த இடத்துல நைட்டு 1 மணிக்கு இருக்கிற கட்சியில் பிஎம்சியில் கான்டாக்ட் பண்ணி அந்த 1 மணிக்கார வச்சுக்கிறோம். அந்த இடத்துல இவ்வளோ கராப்பாக இருக்கு, இதை நம்ம சரி பண்ணணும்னு நினைச்சாரு பார்த்தீங்களா? அதுதான் ஒரு நல்ல மனிதாபிமானம், நல்ல ஒரு உள்ளம். அந்த உள்ளத்தை நாங்கள் மதித்து இன்னைக்கு மரியாதை செய்கிறோம். நன்றி. அங்கே போனால் அது ஃபோட்டோலாம் எக்கச்சக்கமாக வரும். ஃபைனல் ஃபோட்டோ எடுக்கணும். எல்லாருமே எவ்வளோ ஃபோட்டோ வேணாலும் எடுத்துக்காங்க. ஃபைனல் ஃபோட்டோவுக்கு தலைவர் ஓகே சொன்னால் மட்டும்தான் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு 5000 பிரைஸ் இருக்கு.